ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு லோ என் கேமிங். இன்றைக்கி நம்ம ராபரி பப்பில் பார்ட் 1 தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜெயிலில் இருக்க மாதிரி காட்டுறாங்க. பார்த்தீங்கன்னா தலைவன் எத்தனை நாள்னு எண்ணிட்டு இருக்கான் போல். பார்த்தா ஒருத்தன் தப்பிக்கிறதுக்கு கம்பி கொடுத்துருக்கான். சூப்பரு. இப்போ அதை வெட்டிக்கிட்டு இருக்கான். வெட்டிட்டு வெளில வந்துட்டான். வெளில வந்தா அந்த கம்பியில் ஒரு ரோப் இருக்குது. ரோப்பை எவனா பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இருந்தது. அந்த ரோப்பை பிடிச்சிட்டு இருந்தவன் காசு மாதிரி டாலர் மாதிரி ஒன்று காட்டுறான். சரி வாங்க ஃபர்ஸ்ட் மிஷனுக்கு போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் மிஷனுக்கு வந்தாச்சு. நான் அந்த காஸ்டியூம் வாங்கிட்டேன் ஆல்ரெடி. சில மிஷின் முடிச்சதுனால வாங்கிட்டேன். இருங்க, நார்மல் காஸ்டியூம்லேயே வந்துடுறேன். இந்த இதெல்லாம் முடிக்கிட்டு வருங்க. நான் இந்த இதை விடுங்க. அடுத்ததுலேருந்து நான் அந்த இவங்க பேசுகிறத நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிறேன். ஏன்னா நான் இந்த மேட்ரை சொன்னதுனால உங்களுக்கு புரியாமல் இருந்திருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ மாத்திரேன். இது ஓடவே முடியாது இதை போட்டுக்கிட்டு, அதனால சொல்கிறேன். ஓகே, அந்த ஸ்டைலிஷ் ஷூட் போட்டுக்கிறேன். ஏலா, இது ஒண்ணுதாளா? ஆமாம், நான் உனக்கு டெஸ்ட் பண்ண தான் முடிவு பண்ணேன். அடுத்தது தான் ரியலானது. ஓகே, கிரேட் ஜாப். லூட் 100% பர்ஃபெக்டாக ஜெயிச்சிட்டோம். அடுத்தது நமக்குள்ள டீலிங்க. இங்கே வீட்டுக்குள்ளே போய் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து நீ காட்டு. இந்த மாதிரி வேலையினா என்ன செய்ய சொல்கிறீங்க? எனக்கு வேறு சாய்ஸும் இல்லைன்னு நானும் நினைக்கிறேன். சரி, இந்த வீட்டில் யாரும் இல்லைன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? ஓகே, நம்ம போய் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு வந்துடலாம். அழுக்கு துணினாமா இருக்குது. சரி ஒழுங்க. ஏங்க, அதுக்குன்னு போய் காலியான வாலெட்னா தூக்கிட்டு வராங்க. இங்கே போய் எடுத்துகிட்டு வருவாங்க. போகலாமா இல்லை எங்கேயாச்சும் இருக்கா? அன்றைக்கி டேபிளில் போய் பார்ப்போம். இருக்குங்க பிளாஸ்டிக். ஏண்டா தெண்டை புண்ணாக்கு மாதிரி என்னென்னமோ திருட்டிட்டு வராங்க. சரி வந்தாச்சு. ஓகே, இதுவும் கிரேட் ஜாப்னு சொல்லிட்டாங்க. பர்ஃபெக்ட்டு. அடுத்த கட்சின்லேருந்து பார்ப்போம். வாங்க, வந்துட்டாங்க. எல்லாம் ஓகே தான். ஆனால் பார்த்தீங்கன்னா எம்டி பாக்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்துருக்க. இந்த தடவை நீ நிறையா யாருக்கும் தெரியாமல் பொறுக்கிட்டு வா. நான் நிறையா எக்ஸ்ட்ரா ஸ்னிக்கியாக இருக்க ட்ரை பண்ணுறேங்க. எக்ஸ்ட்ரா ஸ்டிக்கினா அமைதியாக இருக்க ட்ரை பண்ணுறேங்கிறான். ஓகே, எடுத்துகிட்டு போகலாம் வாங்க. ஒரு கிழவி நிற்கிது. கிழவியை போட்டு பந்தாடலாமா வேணாமான்றதை கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. ஓகே, கதை ஓப்பன் பண்ணி டிவி ரிமோட் இதை எப்பயும் நான் தொலைச்சிட்றேங்கிறான். டிவி ரிமோட்டை தான் ஆட்டையை போட சொல்லியிருக்கான். சரி, இங்கே ஒளிஞ்சிருப்போம். கிளவி வருதா இல்லையான்னு தெரியலையே. இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்கு. ஓகே, நேற்று நியூஸ் பேப்பர் ஆமலது. சரி, நம்ம வாங்க இதுக்குள்ளே கொண்டுறோம். இதுக்குள்ளே ஒரு பொருளும் இல்லையே. அங்கே இருக்குங்க, அந்த வாஷ் பேஷனில் இருக்குது. இப்போ தான் பார்த்தேன். இந்த கேமோட பார்ட் 2 வேணும்னா கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கனையும் தட்டி விட்ருங்க. இந்த கிளவி இப்படி போன்றதை மறந்துட்டு அங்கே போய் நிற்கிறானா? சரி, ஒளிஞ்சிருப்போம். நல்லா இருக்குல்ல அந்த சூட்டு. ஆனால் தலை எப்படி இருக்குன்னு தெரியல இதில். சரி, ஓடி வந்தாச்சு. உள்ளார புந்து டென்ச்சர் சாம்பிள் அது பேர். ஓகே, கிளவி வருது. கதவை சாத்திட்டான். ஓகே, ஒளிஞ்சிருப்போம். இல்லை, எங்கடா இருக்க? சும்மா விளையாட்டுக்கு நான் தான் கொடுக்கணும். ஐயோ, பார்த்துட்டு ஓடு 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 ஓடு. ஐயோ, ஓடுறா, வருதுடா. சப்பாத்தி வெட்டி தூக்கிட்டு வருது. ஓடு ஓடு ஓடு. அவ்வளோதாங்க, தப்பிச்சாச்சு. ஓகே, அடுத்த மிஷின் முடிச்சாச்சு. அடுத்த மிஷினையும் முடிச்சிடலாம்.
இந்த இதில் நம்ம எக்ஸ்பென்சிவான திங்ஸ் ஆட்டையை போட போகிறோமா? எக்ஸ்பென்சிவான திங்ஸ்னால் பார்த்தீங்கன்னா என்னன்னு தெரியலையே, ரிச் ஆக போகிறோன்றானா. இது எக்ஸ்பென்சிவாக இருக்கோ அதெல்லாம் எடுக்கணுங்கண்ணா. எக்ஸ்பென்சிவ் ஸ்டஃபா ஓகே பண்ணுறான். ஓகே பார்ப்போம் இதில் யார் வரா, புது கேரக்டர்னா யார் யார் இருக்கா அப்படின்றதுனா பார்ப்போம் வாங்க. கிளவி ஃப்ரையிங் பேன் எடுத்திருக்கான் தலைவன். இந்த டோரில் போகிறதில்ல, ஏன்னா நம்ம இது மட்டும்தானே எடுத்திருக்கோம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா எல்லா லூட்டையும் பொறுக்கிட்டு பொறுமையாக போகலாம் அப்படின்றதான். ஸ்டார் வாங்கினாலா கூட பரவாயில்ல, அந்த லெவலை முடிச்சுட்டு அந்தாண்ட ஓடும் நம்ம. ஆமாம் ஓகே போடா போடா போடா. ஏன் கிழவி உனக்கு வேலை இல்லையா வேற? ஐ நல்ல வேலைங்க, நேரம் அந்த சைடு போயிருந்தேன் வேலை முடிஞ்சிருக்கும். பொறுமையாக போடா, நம்ம போய்க்கலாம், நமக்கு வேறு வேலை இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கேன். அந்த கிழவி நாய் கிராணியில் எப்படி தான் இருந்திருக்கும் கிழவி முன்னாடி. பேஸ்பால் பேட்டுக்கு பதிலாக சப்பாத்தி கட்டையை வச்சுருந்ததுக்கு போல். ஓடு ஓடு ஓடிடுறா. ஓகே நம்ம அடுத்த லெவலுக்கு போகலாம். இந்த லெவல் பேர் ஈஸி பிசி. அடுத்த லெவல் பேர் மேக்கிங் நாய்ஸ். இந்த லெவலில் ட்ராஃபியை ஜெயிச்சானா அவன். அந்த ட்ராஃபியை இவன் எடுத்துகிட்டு வந்துட்டானா, அதை நம்ம போய் எடுக்கணுமா? பாக்ஸிங் சாம்பியன்ஷிப்பில் பவுலிங் ஆலியில் ஜெயிச்சானா. நிஞ்சா மாதிரி சைலண்டாக இருப்பானா நடந்து போகிறப்ப. ஓடுனா நாய்ஸியாக இருக்குமா, நடந்து ஓடி போய் ஸ்ப்ரிண்டிங் தான் பண்ண முடியும். தலைவன் சவுண்டு கேட்டு பார்த்துட்டான். சே டைமிங் ஓகே 20 செகண்டில் வந்துட்டோம். லூட்டும் 83% தான் பொறுக்கியிருக்கோம். சே அடுத்த தடவை நிறைய எடுக்க ட்ரை பண்ணலாம். ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கனையும் தட்டி விட்டுருங்க. பாய் 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 பாய். నువ్వు కావాలయ్యా నువ్వు కావాలి